ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் சேமையா பாயசம் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே ஜாமானை நான் காட்டுறேன். கடலை பருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன். வேக போட போகிறேன். இது பார்த்துக்குங்க. ரெண்டாவது சேமையா நெய் ஊற்றி நான் வதக்கி வச்சுருக்கேன். தண்ணிப்பால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். தண்ணிப்பால். இப்போ ஜவ்வு அரிசி ஒரு கப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் நெய்யில் வதக்கி நான் ஒரு வேணுங்கிற அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு 2 ஏலக்காய் உப்பு தேவையானது. இவ்வளோ தான் இதோட ஜாமான். செய்யும்போது நான் காட்டுறேன். இப்போ நான் அரை வெக்கடை இப்போ வந்துக்கிட்டு இருக்க கடலப்பருப்பு நான் பண்டன் இலை 2 இலை போடுறேன். கிராம்பு 2 ஏலக்காய் 2 போடுறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை நான் அதில் போட்டுற போகிறேன். அது விட்டோன்னு ஜவ்வரிசி போடுறேன். வேகட்டும் வெங்கிட்டான்னு பார்ப்போம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். அது வேகட்டும். ஊற்றும் தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். பறிச்சு வேகணும். இந்த பழக்கம் நம்ம இப்போ சேமையா போடுறேன். அதோட வேகட்டும். நெய்யில் வறுத்து வச்சுருக்க சேமையா அதை போடுறேன். அது வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும். சேமையா நல்லா வேகணும். இப்போ சேமையா வந்துச்சு. நான் சீனி போடுறேன். சீனி அவங்கவுங்க தேவை எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க. கலர் போடுறேன். கொஞ்சம் கலரு கேசரி கலர் கொஞ்சம் போடுறேன். இப்போ நான் முந்திரி பருப்பு நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போடுறேன். கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். போட்டு இப்போ தண்ணி பால் நான் வச்சுக்கிறேன். நான் பார்க்குறேன் சீனி சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது சீனி. நான் இதை அடுப்பை அணைச்சிட்றேன். இதுக்கு மேலே கொதி வைக்க வேணாம். நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். இவ்வளோதான். இப்போ நான் பரிமாறுறேன். பாருங்கள் எப்படின்னு. பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.